ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை திருப்பியாய் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றியோடு மெதுதிக்கிற பார்த்திருக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நம்மளை ஆராயும்படி கர்த்தாவே நீர் எங்களுக்கு திரும்ப ஜெபிக்கிறோம்ப்பா. அடியனை மறைத்து ஆவியானதாமே இடைவிடவிடமாக ஜெபிக்கிறோம். அன்றைக்கு சீசர்கள் அனுப்புகின்ற பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே. இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். நீர் பேசும் அப்பா. உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கின்றது. கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தின் மக்களைப் போல அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றார். இன்றைக்கும் நாம் கூப்பிடுகின்ற பொழுது நமக்கு மறுஉத்தரவு கொடுக்கின்றார். அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கின்றார். இப்பொழுதும் தாவீது ஏறெடுத்த சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே ஒரே ஒரு வசனத்தை நாம் இந்த நாளிலே சற்று நேர தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 91:2 வசனம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. தாவீதுடைய அனுபவம் என்ன? நான் சொல்லுவேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையுடைய அனுபவம் நாம் சொல்லுகின்ற மக்களாய் இருக்கின்றோம், கேட்கின்ற மக்களாய் அல்ல. கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம், சத்தியத்தை கேட்கின்றோம். ஆனால் சத்தியத்தை ஆண்டவர் நம் வாயின் மூலமாய் மற்றவர்கள் அறிவிக்க அவர் விருப்பப்படுகின்றார். அங்கு பார்க்கின்றோம், இந்த சங்கீதம் எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற சங்கீதம். தாவீதுடைய வாழ்க்கையிலே இதை எழுதுகின்ற பொழுது அவர் முதலாவது வசனம் சொல்கிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுடைய நிழலிலே தங்குவான். ஆனால் உன்னதமாகிய தேவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது அவருடைய நிழலில் நாம் தங்கியிருக்கின்றோம். நமக்கு நன்கு தெரியும், ஒரு கோழி குஞ்செல்லாம் பார்க்குறோம், பருந்து வந்துச்சுனாக்கா கோழி கொடுக்குற சத்தத்தை பார்த்தோன்னே கொஞ்ச நேரம்னா கோழியுடைய இறகுக்குள்ளாக வந்து விடும். எல்லாவற்றையும் அதர் காப்பாற்றுகின்றதாக இருக்கின்றது. இன்றைக்கும் சர்வ வல்லமையுடைய நிழலில் நீங்கள் நானும் தங்கியிருக்கின்றோம். அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை நமக்கு சாதகமாக இருக்காது. இது எப்படி நடக்குமோ, இது எப்படி நடக்குமோ என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நிழலில் நாம் இருக்கின்ற பொழுது உன்னதமான தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கின்றார். இதுதான் கடைசியில் புரிகிற போது, நான் கர்த்தரை நோக்கி, நம்ம யாரெல்லாம் நோக்கி பார்க்கின்றோமே, உங்கள்கிட்ட இருந்தது தயவு கிடைக்காதா? இவங்க நமக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்களா? இவங்க நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்களா? ஆனால் நான் கர்த்தரை நோக்கி, நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இதை பார்க்கின்ற பொழுது இதில் தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், என் அடைக்கலமும் என் கோட்டையும் ஆன தேவன். இதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கணும். என் அடைக்கலமும் என் கோட்டையும் ஆன தேவன். அன்பார்ந்தவர்களே, சங்கீதக்காரன் இதிலே ஒரு மிகப்பெரிய விசுவாச அறிக்கை செய்கின்றான். இதுதான் நாம் செய்கிறோமே விசுவாச பிரமாணம்.
அதல்ல, நம் வாயிலிருந்து நாம் அறிக்கை செய்கின்ற காரியங்களை ஆண்டவர் எதிர்நோக்கி இருக்கிறார். என்னுடைய பிள்ளைக்கு இப்படியெல்லாம் நான் கொடுத்திருக்கின்றனே, என்னுடைய பிள்ளைகள வாழ்க்கையிலே நான் இப்படியெல்லாம் நான் இடைப்பட்டிருக்கின்றனே, என் பிள்ளை என்னை குறித்து ஒரு விசுவாச அறிக்கை செய்ய மாட்டாரா என்று அங்கலாய்க்கின்றார். இங்கு பார்க்கிறோம், ஒரு பெரிய விசுவாச அறிக்கை செய்கிறார். அவர் என் அடைக்கலமும் என் கோட்டையும் நான் நம்பியிருக்கிற தேவன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி பார்க்கிறார். இதில் 3 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1, தேவன் என் அடைக்கலம். 2வது, தேவன் என் கோட்டை. 3வது, தேவன் என் நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, தேவன் அடைக்கலம். அடைக்கலம் என்பது நமக்கு தெரியும், ஆபத்து நேரத்தில் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிற இடம் தான் அடைக்கலாம். சொல்கிறோம்ல, ஓடி அடைக்கலம் போகிறோமே. ஒரு பாதுகாப்பு என்ன? பாதுகாக்கப்பட வேண்டும் நாம் எப்பொழுது என்று நாம் அங்கலாய்க்கின்ற பொழுது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் கிடைக்கிறதுனால் அதான் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றது. நம்மளால் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வருகின்றது. எத்தனையோ பிரச்சனைகள் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஏன் சொல்கிறோம்ல, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே என்று நாம் சொல்ல அழைக்கப்பட்டவர்கள். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்தாலும் அடைக்கலமாகிய கர்த்தரிடத்திலே, உன்னதமாகிய தேவனிடத்திலே நாம் அடைக்கலமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நோய், கஷ்டம், குடும்ப சிக்கல், பொருளாதார நெருக்கடி, இன்னும் எதிர்பாராத காரியங்கள் நடக்கின்ற பொழுது நாம் எவ்வளவாய் அங்கலாய்க்கின்றோம். எங்கே செல்வோம்? யார் அடைக்கலம்? தேவன் ஒருவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தேவன் ஒருவர் தான் அடைக்கலம். இதனால் நம்முடைய அடைக்கலமாக இருக்கின்ற பொழுது எந்த பயமுறுத்தலும், இந்த உலகத்தின் எந்த காரியமும் நம்மை அசைக்க முடியாது. கண்மலை தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கி பார்ப்போம்ல, காத்தடிச்சா ஆடி மாதம் என்ன சொல்லுவாங்க, காத்தடிச்சா அம்மியும் நகரும்பாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆடி காத்துக்கு மேலே காத்தடித்தாலும் கூட கண்மலையாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது அந்த அடைக்கலத்திலே நீங்கள் நான் விருப்பம் சொன்னால் நாம் எதிலும் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இதனால் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இதான் சங்கீதம் 46:1 பார்க்கின்ற பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். துணைனா என்ன? எப்பொழுது நம்மோடு கூட. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இவர் யார், எனக்கு துணைவி யார்? ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு ஒரு துணைவியை கொடுத்துருக்கின்ற பொழுது சொல்லுவாங்களே, வாழ்க்கை துணை. துணை என்ன? நம் கடைசி மட்டுமாக நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்றார் என்றால் அவர்தான் ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணை. ஆபத்து எப்போ வருது, எப்படி வருதுங்கிறது இன்றைக்குள்ள சூழ்நிலை, சமுதாயத்தில் இன்றைக்கி பார்க்கின்ற காரியங்கள், குடும்பங்களில் திடீர்னு ஒரு பிரச்சனை, அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை காக்க வல்லமையாக இருக்கிறார். அவர் துணையாளராக இருக்க அழைக்கப்படுறார். துணை இன்னைக்கு யாரும் தேடி போக வேண்டாம், ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார், துணையாளராக இருக்கின்றார். உதாரணமாக நாம் பார்க்கின்ற பொழுது தாவீதுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கின்றோம். தாவீது இதை எழுதுகின்ற பொழுது தன்னுடைய அனுபவத்திலிருந்து தான் எழுதுறாரு. 1 சாமுவேலில் பார்க்கின்ற பொழுது தான் 23ஆம் அதிகாரத்தை பார்ப்பேன்னு சொன்னால், தாவீது சவுல் ராஜா கொல்றதுக்காக தேடி அலைகின்றார். ஓடுறான், காடு மேடெல்லாம் ஓடுறான். ஆனால் அவர் விடுவதாக இல்லை. தாவீது மலைகளிலும் குகையிலும் ஒளிந்திருந்தார் என்று பார்க்கின்றோம். ஏன்னா சவுலுக்காக பயந்து தன்னுடைய ஜீவனை காப்பாற்ற முடியாய் ஓடி ஒளிந்திருக்கிறார். ஆனால் அவர் குகையிலும் மலையிலும் இருந்தாலும் கூட அவர் உண்மையான அடைக்கலம் குகை அல்ல, தேவனே அவருக்கு அடைக்கலமாக இருந்தார். அல்லேலூயா. அந்த குகை அல்ல, அந்த மலை அல்ல, தேவன்தான் அவருக்கு அடைக்கலமாக இருந்தார். சவுலுடைய காரியங்களை வாய்க்க பண்ணாதபடி தாவீதை பாதுகாத்தார் என்று பார்க்கின்றோம். அதான் சங்கீதத்தில் பார்க்கின்ற பொழுது 12ஆம் சங்கீதத்தில் இதே தாவீது சொல்கிறார் 2ஆம் வசனத்திலே, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறார். என் கண்மலையும் என் கோட்டையுமாய். ஒருவேளை அவன் ஓடி உழஞ்சதெல்லாம் கண்மலையாக இருக்கலாம், ஒருவேளை பாறையான ஒரு குகையில் போய் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் சொல்கின்றது அனுபவ சாட்சி. நம்முடைய வாழ்க்கை நாம் அனுபவம் நமக்கு சொல்லுவாங்கள்ல, அவர் அனுபவத்தில் பேசுகிறாரா, ஒழுங்கா காது கொடுத்து கேளுங்க. சொல்கிறோமா, நம்ம வீட்டில் நம்ம நடக்கின்ற காரியங்களை
அறியாமல் செய்கின்ற பொழுதே அவங்களுக்கு என்ன சொல்கிறான், அவர் அனுபவம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரியது. தாவீது கூட இந்த தாவீது சங்கீதத்தை எழுதுகின்ற போது தன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற காரியங்களை அவர் எழுதுகின்றார். என் கண்மணியும் என் கோட்டையும் என்று சொல்கின்றார். இன்று நம்முடைய பாதுகாப்பு மனிதர்களோ பணமோ அல்ல, நமக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன். அல்லேலூயா. முதலாவது தேவன்தான் என்னுடைய வாழ்க்கையிலே அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். இரண்டாவதாக தேவனின் கோட்டை. தேவனின் கோட்டை. கோட்டை என்பது நமக்கு தெரியும், எதிரிகள் எளிதாக உள்ளே நுழைஞ்சிட முடியாது. நம்ம பார்த்துருக்கோம், பெரிய பெரிய அரண்மனைலாம் கோட்டை செவுறு கட்டி வைத்திருக்கிறேன்னு எதிரிகள் உள்ளே வந்துடக்கூடாது, கோட்டையாக இருக்கின்றார். அதனால் அவர் கோட்டையை எளிதில் தகர்த்து விட்டு யாரும் உள்ளே வர முடியாது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கோட்டையாக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்கு கோட்டையாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு கோட்டையாக இருக்கிறார். நாம் வசிக்கின்ற இடங்களிலே அவர் கோட்டையாக இருக்கிறார். நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே நம்மை கோட்டையாக இருந்து பாதுகாக்கிறார் என்பதை நாம் இருந்து கொள்ள அழைக்கப்படும். அதான் ஒரு பாதுகாப்பான இடம். ஒருவேளை வெளியே பார்க்குற மாதிரி செவுறு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவரே நமக்கு கோட்டையாக இருக்கின்றார். இதனால் சாத்தான் நம்மை தாக்க பல வழிகளை பயன்படுத்துகின்றார். பார்க்குறோம்ல, திருடன்னாக்க என்ன பண்ணுவான், கண்ணம் வச்சுட்டே இருப்பான். எப்படா இந்த வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்தா திருடன் உடனே வந்தோன்னு திருட மாட்டான். இது சாத்தான் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்பயாச்சும் நாம் விழ மாட்டோமா, நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தில் நாம் வழிவிலக மாட்டோமா என்று சொல்லி பார்த்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் நீங்கள் நானும் அது எந்த வழியிலும் சாத்தான் நம்மை வஞ்சிக்காதபடி ஆண்டவர் நமக்கு கோட்டையாக இருக்கிறார்னு சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். தேவன் நமக்கு கோட்டையாக இருக்கிறார். தான் நீதிமொழிகளை பார்க்கின்ற பொழுது 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கமும், நீதிமான் அதற்குள் ஓடி பாதுகாப்பு அடைவான். நீதிமொழியில் சொல்லுகின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், அதற்குள் ஓடி நீதிமான். உடனே ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே நீதிமான்களாக இருக்க வேண்டும். நீதிமான் அதற்குள் ஓடி பாதுகாப்பை அடைவான் என்றால் அவருடைய நாமம் ஒன்றே பலத்த துர்கமாக இருக்கின்றது. இயேசுவின் நாமம்தான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெயம் எடுக்கும்படியாகத்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, எலிசா வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு காரியம். ஒரு நாள் சீரியா ராஜா எலிசாவை பிடிக்க படைகளை அனுப்பினார். எலிசா வீட்டில் வேலைக்காரன் சொல்கிறான், சீரியா ராஜா தன்னுடைய படையெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு, அவ்வளவு படைகள் வந்திருக்கின்றது என்று சொன்ன பொழுது வேலைக்காரன் பயந்து போய் சொன்ன பொழுது எலிசா அங்கே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கின்றார், நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அதிகம் என்றான். இவன்கிட்ட ஆள் கிடையாது, இங்கே ராஜா படையெடுக்க நிற்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறான், ஒரு விசுவாச அறிக்கை, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கின்றான். என்ன நடந்தது? பின்பு தேவன் அவன் கண்களை திறந்தபோது அக்கினி ரதங்களும் குதிரைகளும் மலையை நிரப்பியிருந்தன என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இன்றைக்கு அப்படித்தான் அவர் நம்மை பாதுகாத்து வருகின்றார். நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து வருகிறார். நம்ம எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து சென்றாலும் கூட அவர் எந்த சூழ்நிலும் எதிரி நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை பாதுகாக்கின்றார். நாம் அவருக்கு ஏற்றவர்களாக இருக்கின்ற பொழுது எப்படி அங்கு எலிசாவை பாதுகாத்தாரோ அதே போன்று நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். தேவன் எலிசாவுக்கு கோட்டையாக இருந்தார். இன்றும் தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் அவருடைய பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. முதலாவது அடைக்கலம் உண்டு, பொழுது பாதுகாப்பாய் ஒரு கோட்டை உண்டு. அது நம்ம ஆராதிக்கின்ற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவராக இருக்கிறோம். மூன்றாவதாக தேவன் என் நம்பிக்கை. சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் நம்பியிருக்கிற என் தேவன். இந்த அனுபவம் தாங்க, இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. மற்ற தேவர்களைப் போல நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற மிக எத்தனையோ காரியங்களை பார்க்கின்றோம். நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே எங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கின்ற மக்களை பார்க்கின்றோம். ஆனால் நீங்கள் நானும் நம்பி இருக்கிறவர் என் தேவன் என்று சொல்லி நாம் பறைசாற்ற அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்றால் சொல்லுகின்ற பொழுது விசுவாச வாழ்க்கையின் ரகசியம் நம்பிக்கையாகும். நம்முடைய நம்பிக்கை தான் விசுவாசங்கிறது அல்ல, நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், அதுக்கு நான் சாட்சி. கடந்த வாரமே சொல்லி முடிச்சிட்டேன். மருத்துவர்
அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் சென்று திரும்பி இன்றைக்கு வந்து உங்களோடு கர்த்தரை ஆராதிக்க கிருபை பாராட்டிருக்கின்றார். நம்பிக்கை தான். நான் ஆராதிக்கின்ற கர்த்தரை என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி நாம் விசுவாசிக்கின்ற அந்த நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். எப்படி நடக்குமோ அல்ல, நடக்கும். ஆண்டவருடைய வாழ்க்கையை கொண்டு, நம்முடைய வாழ்க்கையை கொண்டு அநேகருக்கு சாட்சியாக நிறுத்தப் போகின்றார். நாம் செய்கின்ற காரியம் சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீதிமொழிகளை பார்க்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்கிறது, உன் முழு இதயத்தோடும் கர்த்தருக்கு நம்பிக்கையாயிரு. முழு இதயத்தோடும், அறகுறை இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னாக்கா அவ்வளோதான். கோயிலுக்கு வரதே விட்டுறோம். கோயிலில் பிரச்சனையை பார்த்தோன்னே கோயிலுக்கு வரதே விட்டுறோம். ஏன்டா அங்கே போய்கிட்டு இருக்கணும்? கோயில் பிரச்சனை கோயிலில் இருக்கிற மக்களுக்கு. நீங்கள் நானும் வந்து கோயிலில் ஆராதிக்கின்றோம் என்றால் உன்னத தேவனை ஆராதிக்கின்றோம், அவருடைய மறைவிலே நாம் இருக்கின்றோம். எனவே நாம் அதை பார்க்கல, நாம் நம்பி வருவோம் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை தான் நாம் இருக்கின்ற சபையிலே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணோம். இன்றைக்கு சபையில் எழுப்புதல் இல்லை என்று சொன்னால் நாம் என்ன, நமக்கு வேண்டாம். இன்னைக்கு சபையின் எழுப்புதல் என்பது நம்முடைய கரங்களில் இருக்கின்றது. சபையில் நடைபெறுகின்ற காரியங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை குறித்து பேசுவதற்கு நாம் அல்ல. சபையிலே நாம் ஆராதிக்கின்ற என் தேவன் நம்பிக்கை, அவரை நான் நம்பி வருகின்றேன். அவருடைய திருச்சமூகத்திலே நான் முழங்கப்படுகின்றேன். அவருடைய பலிபீடத்திலே என்னை அர்ப்பணிக்கின்றேன். அவருடைய பரிசுத்தம் ரத்தம் என்னை பரிசுத்தராயும் நீதிமானாய் மாற்றியிருக்கின்றது. எனவே நான் எப்பொழுதும் அவரிடத்திலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒன்று, தானியேலுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கின்றோம். தானியேல் என்ன பண்ணான்? ஜெபித்தாரா? ஜெபித்தோன்னே சிங்க கோயிலில் போட்டாங்களா? ஆனால் அவர் தேவனை நம்பினான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கின்றது, அவன் தன் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தபடியினால் என்று பார்க்கிறோம். தேவன் சிங்கத்தின் வாயை அடைத்தார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் அநேகர் எழுந்திருக்கலாம். எழுந்தினாலும் ஆண்டவர் நாம் ஆராதிக்கின்ற தேவன் எல்லாருடைய வாயும் கட்டி போட்டு நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிப்போம், விசுவாசிப்போம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட நாம் அடுத்த அடி எடுத்து வைப்போம். ஆண்டவர் என்னோடு கூட சொல்லியிருக்கிறார், அவரை நான் நம்பியிருக்கின்றேன், எந்த காரியமும் என்னை பண்ண முடியாது என்று சொல்லி பார்க்கின்றோம். நாம் தேவனை நம்பும்போது முடியாத காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். நம்மளால் முடியாது, சொல்லுவோம்ல, வயசாகி போச்சு, செய்ய முடியல. ஆனால் ஆண்டவர் ஏற்ற வேளையில் அதற்கான பலனை கொடுப்பார். அவளுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய வாழ்க்கையிலே முள் குத்தப்பட்டது. அவன் ஜெபித்தான், அந்த முள் எடுக்கப்பட வேண்டும் சொல்லி ஜெபித்தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக இருக்கும். இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. இன்னைக்கு நானும் நீங்களும் பலவீனமானவர்கள், நிற்கக்கூடாது. நேற்று டாக்டர்கிட்ட போனோம், சத்தமாக பேசாதீங்க, என்ன மாத்திரம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு விட்ருங்க. நேற்று அப்போலோ டாக்டர்கிட்ட செக் பண்ணி நேற்று போய் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க சொன்னது. இன்னும் அதை கேட்டு இன்னொரு டாக்டரு, ஐயா ரைட்டிங்க, அந்த மெசேஜ் கொடுக்கும்போது கொஞ்சம் சத்தத்தை மாத்திரம் குறைங்க. எங்கே குறைக்கிறது, எங்கே குறைக்கிறது? இது இன்றைக்கி இல்லை, நான் என்றைக்கு மேலவாசல் திருச்சி போய் வந்தோன்னா அன்றைக்கி இருந்து அநேக மூப்பர்மார்கள் இடத்துல தனியாக சொல்லியிருக்காங்க, சத்தத்தை கொஞ்சம் குறைங்க. முடியலையே, முடியலையே. ஏன்? நான் நம்பி இருக்கிற தேவன் என்னைக்கு நடத்துவார், என்னுடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறார், பலப்படுத்துவார். அவ்வார்த்தை அவருடையது, என்னுடையது அல்ல. அவர் கொடுக்கின்ற வார்த்தையை கொடுக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் கிரிகை செய்வார். அது கேட்கணும். அன்றைக்கி மலையில் பிரசங்கம் பண்ணார், மலை பிரசங்கத்தை பார்த்துருக்கோம். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவார், கேட்க காது உள்ளவன் கேட்க கடவான். எல்லாத்தையும் ஆண்டவர் தான் பிரசங்கம் பண்ணார். எல்லாத்தையும் பசங்க முடிச்சுட்டு சொல்கிறாரு, கேட்க காதலும் இல்லாமல் வந்து மனுஷர்லாம் காது இல்லாமல் வந்துச்சு. அதனால் அதை கேட்கின்ற பொழுது கேட்டு இந்த காதில் வட்ட இந்த காதில் விரதுக்கல்ல, கேட்கின்ற வார்த்தையை இல்லை இருதயத்தில் வைத்து சிந்திக்கவும் செயல்படவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இதை பார்க்கின்ற பொழுது ஒரு கதை மாத்திரம், கதை சொல்லவாடா, கதை சொல்லவா. ஒரு சிறு பையன் இருந்தான், அவனை மாதிரி ஒரு பையன். அவன் கடல் பயணம் செய்து கொண்டிருந்தான். திடீரென்று பெரிய புயல் வந்துருச்சு. என்ன பண்ணுவான்?
இல்லை பயப்பட மாட்டியா? பயப்படுவில்ல? எங்கே ஓடுவேன்? கடலில் போய்கிட்டு இருக்க கப்பலில் போயிடுச்சுன்னா ஓடுவானா? எங்கிட்ட தண்ணிக்குள்ளே போய்ப்பியா? கடலில் போய்கிற கடலை பார்த்துருக்கில்ல? வந்தது, எல்லாரும் பயந்தார்கள். ஆனால் அந்த சிறுவன் அமைதியாக இருந்தான். ஒருவர் கேட்டார், உனக்கு பயம் இல்லையா? அதற்கு அவன் பதில் அளித்தான், இந்த கப்பலை ஓட்டுகின்றவர் என் தந்தை. அந்த கேப்டன், அந்த மாலுமி என் தந்தை. எவ்வளோ நம்பிக்கை! இங்கே நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்வளோ அந்த பயணத்திருந்த நம்பிக்கை நமக்கு உண்டா? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ புயல்கள், எத்தனையோ போராட்டங்கள் அடிக்கின்றது. அந்த சிறு பையன் சொல்கிறான், என்ன அது ஓட்டுறவர் எங்கள் தந்தை தான், அதனால் என்ன பாதுகாப்பார் என்ன என்று சொல்லி, காப்பாற்றுவார் என என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி அவன் சொன்னான். அதுதான் அவன் விசுவாசம், அதான் நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கின்றார். அவர் நம்ம இந்த வாழ்க்கை என்பதே சொல்லுவாங்க ஒரு பயணம்தான். இந்த பயணத்தில் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே புயல்கள் வந்தாலும் நம் வாழ்க்கையிலே கப்பல் நடத்துபவர், நம்மை நடத்துபவர் தேவன் என்று சொல்லி நாம் பயப்படாமல் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றும் நம்மை ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். என்ன சொல்கிறார்? ஏற்ற காலத்திலே உங்களுடைய தேவைகளை சந்தித்திருக்கின்றார். அவருடைய சித்தம் அறிந்து நாம் செயல்பட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்னால் கஷ்ட நேரத்திலே நாம் யாரிடத்திலே ஓடுகின்றோம் என்று கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாச்சுன்னா எங்கே ஓடுறோம்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படும். தேவாலயம், திருத்துவ ஆலயத்துக்கு வாருங்கள். திருத்துவ ஆலயத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள், இது கடவுள் கிருபியாய் கொடுத்த ஆலயம். இங்கு அவருடைய பிரசன்னம் உண்டு. அநேக பரிசுத்தவான்களுடைய பாதம் பட்ட இடம். உங்களுடைய பாதம் இங்கு நம்பிக்கையோடு கூட வருகின்ற பொழுது, நான் நம்பி இருக்கிற தேவன் என்னை விடுவிப்பார், எனக்கு இருக்கிற பலவீனத்திலிருந்து எனக்கு பலனை கொடுப்பார், என்னுடைய சுகவீனத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பார்னு சொல்லி ஓடி வாருங்கள். யாரிடத்திலும் அல்ல, தேவாலயத்துக்கு ஓடி வாருங்கள். நிச்சயமாக மனிதர்களையா அல்லது தேவனையா நாம் நம்புகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தேவனின் அடைக்கலமாய் நான் கொண்டிருக்கின்றனா, நான் ஆராதிக்கின்ற தேவன் தான் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சங்கீதம் 91:2 நமக்கு சொல்கின்ற வார்த்தை, இந்த உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவன் மாறாதவர். அவர்தான் என் கோட்டையும் என் அடைக்கலமும் என் கோட்டையும், நான் நம்பி இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி தாவீதை போன்று நாமும் தினம் தினம் அறிக்கையிடுவோம். அறிக்கையிடுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அடைக்கலமாய் கோட்டையாய் நாம் நம்பியிருக்கிற தேவனாய் இருந்து நம்ம எல்லா நிலையிலும் தூக்கி எடுத்து நாம் இருக்கின்ற இடங்களே அநேகருக்கு சாட்சியாக வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, முன்னேற எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மித்திருக்கிறோம். இந்த தூய திருத்துவ ஆலயத்திலே நாங்கள் கூடி கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்கவும், கர்த்தாவே தாவீதுடைய அனுபவம் எங்களுடைய அனுபவமாய் வரவும், நாங்களும் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிற என் தேவன் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் அநேகருக்கு பிரதிபலிக்கத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே எவ்வளவோ கஷ்டங்களையும் கர்த்தாவே நஷ்டங்களையும் கர்த்தாவே போராட்டங்களையும் கடந்து வந்தாலும் இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து நீர் கர்த்தாவே எங்களை வைத்திருப்பதற்காக நன்றியோடு வைத்திருக்கிறப்பா இருக்கிறோம். இந்த நாளில் நம்ம தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் கிருபையாய் கண்ணோக்கும். ஒவ்வொருடைய உள்ளத்தின் வாஞ்சைகள் ஏக்கங்களை அறிந்திருக்கிறப்பா. கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். வயதான காலங்களிலே கர்த்தாவே வயதின் நிமித்தமாக ஏற்படுகின்ற பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கர்த்தாவே பலப்படுத்தி பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே ஜீவன் மட்டுமாக கர்த்தாவே உங்களுக்கு சாட்சியாக இருக்க கிருபையா ஜெபிக்கிறப்பா. குடும்பங்களை கர்த்தாவே கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். விசேஷமாய் கர்த்தாவே கீழமாத்தூரில் இருக்கின்ற திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வல்ல கருத்திலே அர்ப்பணிக்கின்றோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தாவே இந்த கிராமத்திலே உங்களுக்கு சாட்சியாக இருந்தோம். நான் நம்பி இருக்கிற என் தேவன் என்று கர்த்தாவே உண்மை குறித்து அவர்கள் சாட்சி பகரவும் நீர் திரும்ப ஜெபிக்கிறப்பா. அவர்கள் வேலை செய்கின்ற இடங்களிலும் நீர் பாதுகாப்பை கட்டளையிடும். அவருடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தாவே பாதுகாப்பை கட்டளையிடும். குடும்பங்களின் கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணும் கர்த்தாவே. நீர் வேண்டிய ஒத்தாசையை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுமா ஜெபிக்கிறப்பா. நீரை காத்துக்கொள்ளும் நடத்தும். மீதான காலங்களை
நாட்களையும் நேரங்களையும் உம்முடைய வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் கர்த்தாவே வரக்கூடிய நாட்களே எங்களை கொண்டு என்ன சித்தமாக இருக்கிறோ அது செய்வதற்கான பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து நாங்களும் என் அடைக்கலம் என் கோட்டை நான் நம்பியிருக்கிறவன் சொல்லி உமக்கு சாட்சியாய் வாழ எங்கள் திருமணமாய் பிரேசம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.